வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய உயர் சாதி வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கி இருக்கிறது. அதற்கான மசோதா மக்களவையில் தாக்கலாகி இருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது, மாநிலங்களவையில் தாக்கலாகி இருக்கிறது. நாடு முழுவதும் பலவிதமான விவாதங்களை எழுப்பி இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை. இதை குறித்தே பேச இருக்கிறது இந்த அரங்கு. சமூக பொருளாதார ரீதியாக இது எந்த அளவிற்கு இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கோணத்தில் பேச இருக்கிறது. 4 விருந்தினர்கள் பங்கேற்கின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பங்கேற்கிறார் திரு வன்னியரசு. அதேபோல அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் பங்கேற்கிறார். கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, அதேபோல எஸ்டிபிஐ அமைப்பு சார்பில் பங்கேற்கிறார் தேசிய துணைத் தலைவர் தெஹ்லான் பாகவி. 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார், 4 பேரும் வணக்கம். பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார், இது எந்த வகையில் தவறானது சார்? அடிப்படை விவாதத்தை திசை திருப்பக்கூடியது. இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதுகின்ற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள். அதுல மிக முக்கியமாக சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்கள், அதாவது பல நூற்றாண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள்தான் அனைத்து துறைக்கான ஆசிரியர்களாக இருக்க முடியும். அவர்களால் வில்வித்தையும் கற்றுக் கொடுக்க முடியும், வேதத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். எல்லோராலும் ஆசிரியராக இருக்க முடியாது. அப்ப ஆசிரியராக ஒருவரால் வர முடியாது என்கின்ற வகையில ஆசிரியர் இடமே இடஒதுக்கீடாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் உண்டான இடஒதுக்கீடாக இருந்தது. ஜனவரி 26, 1950 அப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு போய் எல்லோருக்கும் வாய்ப்பு தரக்கூடிய ஒரு சமத்துவ சமூகத்தை படைக்கக்கூடிய ஒரு அரசமைப்பு சட்டம் வருகிறது. அந்த அரசமைப்பு சட்டம் காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பிரிவினரை சமத்துவ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசனுக்கு ரிசர்வேஷன் அப்படின்ற விஷயத்தை முன்வைத்தார்கள். அதுல முதல்ல ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவங்களுடைய சோசியல் பேக்வர்ட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது. இன்று இந்த விவாதம் 13 வயது சேலத்து பெண் குழந்தை, 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை கழுத்தறுத்து கொல்லப்படுகிறாள். நீ ஏன் என்ன காட்டி கொடுக்கிற என்று அவர் கேட்டிருந்தால் சிக்கல் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அப்படி கழுத்தறுத்தவர் சொன்னது ஒரு அந்த பெண் பிறந்த ஜாதியை குறிப்பிட்டு, இந்த ஜாதியில் பிறந்த நீ என்னை காட்டி கொடுப்பாயா என்று கேட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆற்றில 2 மேஜர் திருமணமான 2 மேஜர் கணவன் மனைவி 2 பேரும் கர்நாடகாவுக்கு கொண்டு போயிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவு கொடூரமாக! வயிற்றில் சிசு இருப்பதை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பது வயிறு எரிக்கப்பட்டிருக்கு, முகம் தெரியக்கூடாது என்று முகம் எரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் சமூக பின்னடைவை காட்டவில்லையா? சரி, அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்ட போது தீண்டாமை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை ஏன் 70 ஆண்டு காலமாக எடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டு விவாதிக்க வேண்டிய ஒரு நாடாளுமன்றம் ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்பது நாட்டிலே சமூக பின்னடைவை பற்றி எந்த விவாதமும் இல்லாத அளவிற்கு அவர்கள் ஏழையை பற்றி தான் எல்லாமே இடத்துல ஏழைக்கு தான் கல்வி கொடுக்கல. ஒருத்தர் ஏழையாக இருந்தால் யாராவது ஒருத்தர் நிதி கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியும், பேங்க் லோன் கிடைக்குதுன்னா எந்த மட்டத்துக்கு அவர் போயிட முடியும். ஆனா சமூகத்தில் பின்னடைவு என்று சொன்னால் அது பணத்தால் எந்த அளவுக்கும் நடக்காது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். ஒருவர் முதலமைச்சரானார், அவர் கோயிலுக்கு போன பிறகு அந்த கோவில் சுத்தம் செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். ஒரு குடியரசுத் தலைவர் அவர் வாழ்ந்த ஊர்ல போகும்போது பூர்ண கும்பம் அந்த கோயில கொடுக்கப்படல என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். இதெல்லாம் சமீபத்தில் நடந்தது, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடந்ததுதான். எனவே சமூக பின்தங்கலுக்கான இடஒதுக்கீடு என்பதை பொருளாதார பின்தங்கலுக்கான இடஒதுக்கீடாக அந்த விவாதமாக மாற்றுவது என்பதே ஒரு சமூக அநீதியாகத்தான் பார்க்கிறோம். இது யாருக்கும் நன்மை தரக்கூடிய இடஒதுக்கீடு கிடையாது. முற்படுத்தப்பட்ட சமூகத்தை ஏமாற்றக்கூடிய ஏற்பாடு தானே தவிர இது எந்த சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு எப்ப பயன் கொடுக்கும்? உங்களுக்கு அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகங்கள்ல உங்களுக்கு அரசு செலவுல நடக்கிற இடத்துல தான். நீங்க இனிமேல பல்கலைக்கழகத்தை நான் திறக்க மாட்டேன், கல்லூரியை நான் திறக்க மாட்டேன், இருக்கிற அரசு கல்லூரி இருச பல்கலைக்கழகத்தை கூட சுயநிதி வகுப்புகளை நான் தொடங்குவேன் சொன்னதுக்கு அப்புறம் இது யாருக்கானது?
எனவே முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு நல்லது செய்வதாக சொல்லி அவர்களை ஏமாற்றுவதற்கான ஏற்பாடு தவிர முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் கல்வி தன் பொறுப்பில் அரசு கொடுக்க முன்வரும் போதுதான் சாத்தியம். இந்த 10% யாருக்கும் எந்த பலனும் கிடையாது. மாறாக இடஒதுக்கீட்டு பிரிவினரை கொச்சைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியில நீங்க கொடுங்க, இடஒதுக்கீட்டு பிரிவினர்ல கூட யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு போடும் என்று விவாதத்தை திசை திருப்புவதற்கான சூழ்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். ஓகே சார், பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு அப்படிங்கறதே அப்பட்டமான அரசியலமைப்பு மோசடி, ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்னு சொல்றாங்க. 4.5 வருஷம் முடிந்து இந்த கடைசி கட்டத்துல இப்படி அவசரமா இதை இவங்க கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன சார்? சார், நான் முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இப்ப நடந்து முடிந்த இந்த 3 மாநில தேர்தல்கள் 5 சொல்லுவாங்க, முக்கியமா 3 இடம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர், அங்கெல்லாம் பாஜக தோத்து போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள் அவங்கெல்லாம் பிஜேபியை விட்டு நகர்ந்து விட்டார்கள். அவங்களுக்கு ஓட்டு போடலை. அவங்க எய்தர் நோட்டாக போட்டாங்க அல்லது காங்கிரஸுக்கு போட்டாங்க. ஸோ அதனால அவங்க முதல்ல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பிஜேபிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரெண்டாவது, உத்தரப்பிரதேசிலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவென்றால், அங்க இருக்கக்கூடிய முன்னேறியவர்கள் அப்படிங்கிற அந்த குரூப்ல இருக்கிறவங்க அவங்க தே ஆர் டோட்டலி அன்ஹாப்பி வித் பிஜேபி. சரி, அதனால அங்கேயும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்லை, அவங்க பிஜேபிக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு விஷயம். இப்போ இந்த 10%, அதனால இந்த 10% ரிசர்வேஷன் என்பது ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. லெட் மீ மேக் இட் வெரி கேண்டிட் அண்ட் வெரி கிளியர். இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ரெண்டாவதா, இது சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் 1992 இது நரசிம்மராவ் ட்ரை பண்ணார், ஹீ ஃபெயில்டு. ஆனால் 92 சாணி கேஸில் உங்களுக்கு 50%க்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி கேஸில் இந்த மாதிரி இஷ்யூ வரும்பொழுது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கேனாட் பி டேம்பர்ட், அதை ஒன்று நீங்கள் ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் தான் வருகின்றது. அதனால் 50%க்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய லீகல் ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக, இன்னைக்கு வேலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஐஇ டேட்டா எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு 7%க்கு மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இந்தியாவில். அரசாங்கத்தை இந்த போன வருஷம் மட்டும் அந்த சிஎம்ஐஇ டேட்டா என்ன சொல்றதுன்னா, 1.1 கோடி பேருக்கு வேலை போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7% ரொம்ப அதிகம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. மூன்றாவதாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே 4 லட்சம் பேருக்கு அங்க வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா வேலையை அந்த ஃபில்அப் பண்ணல, வேகன்சியை ஃபில்அப் பண்ணல. இது மாதிரி நிலைமையில இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்றது என்றால் அது நிச்சயமாக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அவங்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம், இளைஞர்களே எங்களுக்கு போடுற ஓட்டை தொடர்ந்து போடுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்காகத்தான் பண்ணுகின்றார்கள் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை. சரி, ஹேவிங் செட் தட், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூட எனக்கு இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கறத பத்தி நானும் நண்பரும் நிறைய தடவை அவர் நிச்சயமா நான் சொல்றது ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஐ எம் டெட் அகேன்ஸ்ட் ரிசர்வேஷன், ஐ எம் டெட் அகேன்ஸ்ட் ரிசர்வேஷன். சரி, ஆகவே இந்த இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் கூட இந்த ரிசர்வேஷன் என்பது தேவையில்லாத ஒண்ணு. அது எஸ்சி எஸ்டியை பத்தி நான் பேசவே இல்லை. நீங்க எல்லாரையும் எவ்வளவு பேர் ஆட் பண்ணிட்டே போறது, இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி இவர் எல்லாருமே சுத்தி போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நீங்க கொடுத்துட்டே இருக்கலாம். எவ்வளவு போய் முடிய போறது? அவங்களுக்கே எல்லாத்துக்கும் கொடுத்தா சோ கால்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிகள் இல்லாதவர்கள், அவங்களுக்கு எப்பதான் அவங்களும் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காங்களே, அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றது? அதற்கு ரிசர்வேஷன் வேணுமா வேண்டாமா? நீங்க அவங்களுக்கு இப்ப கொடுக்க போறதுனால இந்த 50% அந்த பீப்புள் யாருக்கும் அஃபெக்டே ஆகல. எஸ்சி எஸ்டி அண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி இவங்களுக்கு 50% கொடுத்தாச்சு. ஓவர் அண்ட் அபவ் தட் இருக்கு பாருங்க, அதுல தான் 10% அவங்க கொடுக்கறதா சொல்றாங்க. இதுக்கு யாரு ஒத்துழைப்புன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பாக இருக்கின்றது. இந்தியா முழுக்கலும் மாயாவதி எடுங்க அல்லது மற்ற இன்னைக்கு டிடிபியில் சொல்றாங்க இந்த டிஸ்கஷன்ல
பர்சே நாங்க வந்து இதுல சில அப்ஜெக்ஷன் இருந்தாலும் கூட அன்கண்டிஷனலி வி சப்போர்ட் திஸ் அப்படின்னு ராஜ்யசபால ஒரு எம்பி பேசியிருக்கின்றார். அதே போல மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் எல்லாரும் கிட்டத்தட்ட எஸ்பி நீங்க காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு அதுக்கு என்சிபி எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 10%ங்கிறது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அவங்க கிடைக்காதுன்னு கிடைக்குமாங்கிறது அது வேற விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கே ஃபில்அப் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸை ஃபில்அப் ஆகல. 1,10,00,000 பேருக்கு வேலை போயிருக்கு போன வருஷமே அப்படிங்கறதெல்லாம் உண்மை. நாங்க 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கோங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் புருடா சார். அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். அதெல்லாம் வெறும் புருடா. அப்படின்னா யாராவது சொல்லி உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்க நம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். அது உங்களுக்கு காதுல பூ சுத்தி இருக்காங்க, உங்க காதுல பூ சுத்தி விட்டாங்கன்னு அர்த்தம். இன்னும் forget about all that. ஆகவே எனக்கு நம்ம ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப அவங்களுக்கு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய முன்னேறியன்னு சொல்லுங்க. நீங்க அந்த 50% பீப்புள் அவங்க அந்த 50% ரிசர்வேஷன் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறது கிடையாது. மீதி இருக்கக்கூடிய அந்த 50ல 10% உண்மையிலேயே ரொம்ப ஏழ்மையானவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு? ஸோ அதுல ரொம்ப 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 பரிதாபமான நிலைமையில எடுத்துனீங்கன்னா இங்க தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எடுத்துனா இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேஷ்லையும் டெல்லியிலையும் பீகார்லையும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், பர்டிகுலர்லி பிராமின் கம்யூனிட்டி பீப்புள், அவங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காங்க, மெனியல் ஜாப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் வேலையும் கிடைக்கல, வெட்டியும் கிடைக்கல. என் குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு திணறிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் காரைக்குடியிலேருந்து சமீபத்தில் ஒரு ட்ரெயினில் வரும்பொழுது ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க. சார் நீங்கள் இவ்வளோலாம் பேசிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சார், நாங்கள் வந்து படிச்சிருக்கோம், நாங்கள் இன்னும் பெரிய பணக்காரங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கள் கம்யூனிட்டியில் ஏராளமான ஏழ்மையான நிலைமையில் இருக்கான். படித்து பொண்ணெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கு, எம்ஏ எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருக்கு. ஆனால் ஒன்றும் வேலையே கிடைக்கல சார். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நாங்கள் வெளியில் சொல்ல முடியல. ஆனால் யாராவது வெளியில் கேட்டால் நாட்டுக்கோட்டை செட்டியார்னா ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி பிள்ளைமார்கள் நீங்கள் சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா அவங்களாம் கதறாங்க. நிறைய பேர் ஏழ்மை நிலைமையில் ரொம்ப இருக்காங்க. இப்படி இங்கே இருக்காங்கன்னா அதே மாதிரி ஜாட்ஸ் அவங்க இவங்கன்னு எல்லாரும் நார்த்லையும் இருக்காங்க. இன்னைக்கு எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி யாரெல்லாம் எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க, அதுலயும் கூட இன்னைக்கு ஏடிஎம்கே எதிர்த்தாங்க. எல்லாரும் பார்லிமெண்ட்லயும் அவங்க வெளியில போயிட்டாங்க. அவங்க எதிர்க்க கூடாது, ஓட்டு விழுந்து எதிர்ப்பு ஓட்டு விழக்கூடாதுன்னு தானே சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. இல்ல அது வேற. நோ அங்க உள்ள உட்கார்ந்தாங்களே நேற்றுக்கு வாக் அவுட் பண்ணினாங்க, இன்னைக்கும் வாக் அவுட் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபாலையும் பண்ணிட்டாங்க. அதனால எதிர்ப்புங்கிறது இந்த 3-4 பேர் இந்த டிஎம்கே ஓட்டு அவங்க வேணா போடலாம் ஒழிய இங்கே இந்த மாதிரி நாம பேசிட்டு இருக்கலாம் டிஸ்கஷன். பட் அங்க நடக்கிறதே வேற. நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் தமிழ்நாட்டை தாண்டின உடனே எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இன்க்ளூடிங் மாயாவதி, ஷி வாண்ட்ஸ் ரிசர்வேஷன் ஃபார் த சோ கால்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அவங்க முதல்ல ட்ரை பண்ணாங்க, நரசிம்மரா ட்ரை பண்ணார், இப்ப கெலாட்னு இருக்காரு அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் ட்ரை பண்ணார், எதுவுமே நடக்கல. ஆனால் இதுவும் நடக்குமா, சட்டப்படி நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஐ திங்க் இட் வில் ஃபால் ஃபிளாட். இதுக்கு ஏன்னா நீங்க முக்கியமான பாயிண்ட் 50% தான் ஒரு சாங்டிட்டின்னு எல்லாம் கிடையாது. அதுக்கு சயின்டிபிக் டேட்டா கொடுக்கணும்னு அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க. என்ன சயின்டிபிக் டேட்டா கொடுத்தாங்க? இதுன்னு போய் இன்னைக்கு ரெசல்யூஷன் இது ஒரு பில்லை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் இல்லாத போச்சுன்னா இது என்ன ஆகும்னா மே மாசம் வரைக்கும் எதுவும் பாஸ் ஆயிடுதுன்னு வச்சுங்க, மே மாசம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு பிரச்சனை ஆகாது, நாங்க கொடுத்து விட்டோம்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க. இட் இஸ் as simple as that. ஓகே. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நீங்க எந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த ஒதுக்கீட்டை நீங்க வந்து பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லயே கூட கேட்கிறாங்க. பொதுவா எந்த அடிப்படையில இப்படி ஒதுக்கீடு கொடுப்பாங்க திரு வன்னியரசு? இல்லை, இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ஐயா அவர் ராமசுப்ரமணியம் அவர்கள் பேசினார். அவர் பேசுறது வந்து அன்புமணியுடைய அறிக்கை போல இருக்கு. ஏன்னா இருங்க, இல்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு ஓட்டுக்கான இடஒதுக்கீட்டுக்கான இது மசோதா தான் இது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஏன்னா அங்க இருக்கிற ராஜபுத்திரர், ஜாட்டு, பட்டேலு இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறாங்கிறதையும் சொல்லிட்டு, அதனால இது ஓட் பேங்க்கான ஒரு இதுதான், இந்த அக்கறையில் இல்லை, இது ஒரு ஓட் பேங்க்கான ஒரு நாடகம் தான் அப்படிங்கிறத வந்து சொன்னார். சொல்லிட்டு பிற்பகுதியில் வந்து இடஒதுக்கீடு இந்த இது தேவைப்படுது, ஏழைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா சமூகத்திலும் ஏழைகள் இருக்காங்க, ஏழைகள் பற்றி பேசலை நம்ம.
இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே வந்து சமூக நீதி கோட்பாட்டு அடிப்படையில் தான் இந்த உருவாக்கப்பட்டது. இது அதுதான் அந்த முக்கியமான புள்ளி. அப்ப நீங்க ஏழைகள் இருக்காங்கன்னா இவர் இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட் 15 லட்ச ரூபா போடுறேன்னார்ல, அதை போட்டிருந்தாருன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு மோசடி வேலை. மோடி வந்து அதை செய்யாம நீங்க 10% அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது வறுமை ஒழிக்கணும் அப்படின்னா இது வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை. இது முழுக்க முழுக்க சாதி ஒழிப்புக்கான சமூக நீதி கோட்பாட்டுக்கான ஒரு திட்டம் தான். இதுதான் இவர் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது சொல்றாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இது 51 வந்து நேருவோட இது விவாதிக்கப்பட்டது. இன்னைக்கு விவாதிக்கல, இது அன்னைக்கே விவாதிக்கப்பட்டது. பொருளாதார ரீதியாக வந்து இடஒதுக்கீடு கூடாது. ஏன்னா வந்து இங்கே வந்து எவ்வளவு மோசமாக சாதி ரீதியாக ஒடுக்கப்படுறாங்க. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சாதி ரீதியால் அவமதிக்கப்பட்ட, சாதி ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட, சமூக ரீதியாக வந்து அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளப்பட்ட அந்த இடத்துல இருந்து இந்த இது துவங்குது. நீங்கள் வந்து எந்த சமூகத்துக்குள்ள இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அப்படிலாம் அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க. ஆனால் இது மையமே அதுதான். அப்ப நீங்க வந்து பொருளாதார ரீதியா அப்படிங்கிறது அதுதான் வந்து ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் இங்க இருக்கிற போது பேசுறது சோசியலி எஜுகேஷனலி தான், ரெண்டு தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க புதுசா வந்து நீங்க வந்து பொருளாதார ரீதியா அப்படின்னு சொல்றது அப்படின்னா நீங்க வறுமை ஒழிப்புக்கு வந்து நீங்க ஏகப்பட்ட திட்டங்கள் நீங்க வகுக்கலாம், ஏகப்பட்டதை நீங்க பண்ணணும். அதை பண்ணல, யாருமே பண்ணல. அப்ப அது இல்லாம நீங்க இதை சொல்றது அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை என்னன்னா, நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து பொருளாதார ரீதியாக நீங்க வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது இந்த 10% அவங்க சொல்லும் போதே முன்னேறிய வகுப்பினர், முற்பட்ட வகுப்பினருக்கு தான் சொல்றாங்க இந்த 10%. அப்புறம் எதுக்கு வந்து நீங்க வந்து முன்னேறிய வகுப்பினருக்கு சொல்லி ஏன் அதை 10 நீங்க ஒதுக்குறீங்க அப்படிங்கறது சொன்னார் இல்லைங்களா? இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க, வெள்ளாளர்கள் இவங்க எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு வேணா உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், ஆனா நாங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறோம், எங்களுக்கு இது கிடைக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. நியாயம் தானே? ரொம்ப நியாயம். அந்த சமூக அந்தஸ்து அப்படிங்கிறது அருந்ததியருக்கும் செட்டியாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா? அதுதான் என்னோட கேள்வி. அதனாலதான் அதை அப்படி சொன்னாங்க. நீங்க சமூக ரீதியா 2 பேரும் நிறுத்தி பாத்தீங்கன்னா நீங்க பார்ப்பனர்களுக்கும் பறையருக்கும் ஒரே சமூக அந்தஸ்து. இங்கேயும் ஏழை இருக்கான், இங்கேயும் ஏழை இருக்கிறான். ஆனா அவனுக்கு எல்லாம் எந்த தடையும் இல்லை. நீ கோயிலுக்குள்ள போகலாம், தடை இல்லை. நீ கல்வி நிலையத்துக்கு போகலாம், தடை இல்லை. நீ எங்க வேணாலும் நீங்க போகலாம். ஆனா இவனுக்கு தடை இருக்குல்ல. அந்த ஸ்டிக்மா உடைக்கிறதுக்கு தான் இந்த சமூக நீதி, அந்த ஸ்டிக்மாவை உடைக்கிறதுக்கு தான் இந்த வந்து இடஒதுக்கீடு. வேறுபாடு பார்க்கணும், நீங்க ரெண்டையுமே பார்க்கணும். ஒரே தட்டில் நீங்க பார்க்க முடியாது. அப்ப நீங்க வறுமை ஒழிப்புக்கு ஏழையை வந்து நீங்க வந்து உயர்த்துறதுக்கு அப்படிங்கிறது அரசு அதுக்கான திட்டங்கள் கொடுக்கணும். இது முழுக்க முழுக்க சமூக நீதி கோட்பாட்டை உருவாக்கிய ஒரு கோட்பாடு தான் இந்த இடஒதுக்கீடு கோட்பாடு. இதை வந்து பிஜேபி ரொம்ப மிக சாதுரியமா வந்து இந்த இடஒதுக்கீடுங்கிறத இருக்கக்கூடாது. ஏன்னா தனியார் துறையில இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணுங்கிறத எல்லாருமே கேட்கிறோம். ஆனா இப்ப வந்து அரசு வந்து இடஒதுக்கீடு காலி பண்றதுக்கான முயற்சி ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. கிரிமிலேயர்ங்கிற முறையில வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க வந்து SC ST வந்து அவங்களுக்கு கிரிமிலேயர் இல்லைன்னா கூட இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து பதவி உயர்வுல இல்ல, அதுல கிரிமிலேயர் இருக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமா பூத்திட்டாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து இதை வந்து நீங்க அமல்படுத்துறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமா வந்து இது எல்லாமே பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு, எல்லாமே தாழ்த்தப்பட்டவருக்கான எல்லாமே வந்து அவங்க வந்து காலியாயிடும். அப்ப இது மையம் அப்படிங்கிறது இவங்க நோக்கம், உள்நோக்கம் அப்படிங்கிறது பிஜேபியுடைய உள்நோக்கம்ங்கிறது அந்த மீண்டும் வந்து அந்த வர்ணாசிரமத்தை, அந்த மனு தர்மத்தை வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வருவதற்கான பல வகையில் அவங்க முயற்சி செய்யறாங்க. அதுக்கு வந்து இதை அழிக்கிறது அப்படிங்கிற முயற்சி பண்றாங்களே ஒழிய அவங்க நோக்கம் வந்து நல்ல நோக்கம் அல்ல அப்படிங்கிறத எங்களுடைய பார்வை. தெஹ்லான் பாகவி சார், கல்வியில பின்தங்கியவர்கள், பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்துவோர், அதிகமாக வறுமையில் இருப்போர், இதெல்லாம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ட்டு 2011 சென்சஸ் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு OIC ரொம்ப தெளிவா பேசியிருக்காருங்க சார். சார் சொன்னாருங்க இருக்கிற 50ல எந்த பாதிப்பையும் இந்த 10 ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாருங்க. எனக்கு எப்படின்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். முதல்ல நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது என்ன, இந்த ஊடகங்கள்ல, ஆங்கில ஊடகங்கள்ல இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக செய்தி வெளியிடும் போது அவங்க போட்டிருக்கிற தலைப்புகள் வந்து மோடி அரசனுடைய இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க. சரி, அதாவது ஒரு துல்லிய தாக்குதலை வந்து மோடி வந்து மீண்டும் தொடுத்திருக்கிறாரு. இது என்ன மாதிரியான துல்லிய தாக்குதல் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து சமூக நீதியின் மீது மோடி அரசு ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறது. சரி,
அதே போல இந்த நடவடிக்கையின் மூலமாக ஒரு ஜனநாயகத்தின் மீதான ஒரு தாக்குதலையும், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் மீதான ஒரு தாக்குதலையும் மோடி அரசு இந்த நடவடிக்கையின் மூலமாக தொடுத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சரி, ஏன்னா இந்த இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டது பொருளாதார ரீதியாக ஏற்கனவே தொடர் வன்னி அரசு சுட்டிக்காட்டியதை போல எந்த இடத்துலையும் எல்லாரும் ரொம்ப ஏழைகளா இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால இடஒதுக்கீடு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துடும் சொல்லிட்டு யாரும் விவாதிக்கல. இந்த சட்டம் அதற்காக வேண்டி உருவாக்கப்படவும் இல்லை. இந்த சட்டவைகள் விவாதிக்கப்படும் போதெல்லாம் சோசியலி எஜுகேஷனலி பின்னடைவில் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் இந்த நாட்டில் ஜாதிய கட்டமைப்புகளால் ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மிக கொடுமையான வன்கொடுமைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த அந்த சமூக மக்களை தூக்கி நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக நீதி கோட்பாடு தான் இந்த இடஒதுக்கீடுங்கிற அந்த ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை இப்போ கொஞ்சம் பேர் ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதாக இருந்தா, அப்போ அடிமைப்படுத்தியவர்களுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒரே மாதிரியான சலுகைகளை கொடுப்பது என்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக அவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக இடஒதுக்கீடு என்கிற இந்த ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கு. 2000 வருடம் அடிமைப்படுத்தப்பட்ட சமூக மக்கள் 50 வருடமாக தான் இந்த இடஒதுக்கீடு என்கிற இந்த உரிமையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 50 வருடத்திலேயே நிறைய பேர் கூப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொன்னா 2000 வருட காலம் இந்த வன்கொடுமைகளை அடிமைத்தனத்தை சந்தித்த அந்த சமூக மக்களுடைய அந்த அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அவர்கள் பட்ட துயரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம கேட்கறதெல்லாம் உயர் சமூக அமைப்புல பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்கன்னு அது ஒரு விவாதமாக்கப்படுகிறது. யார் சொன்னா, என்ன டேட்டா இருக்கு, எந்த ஆய்வின் அடிப்படையில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது? மொத்த உயர் ஜாதி சமூக மக்கள் எவ்வளவு பேர், அதுல எவ்வளவு பேர் பின்தங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க என்பதற்கான ஏதாவது ஒரு ஆய்வு குறிப்பு இருக்குதா? ஆனால் இதைவிட மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூக மக்களை பற்றிய பட்டியல், அதற்கான ஆதாரங்கள், அதற்கான ஆய்வறிக்கைகள் நிறைய இருக்கு. அமிதாப் குண்டு கமிஷனுடைய அறிக்கை இருக்குது, சச்சார் கமிஷனுடைய அறிக்கை இருக்குது, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கை இருக்குது. இந்த அறிக்கைகள் எல்லாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அனைத்து சமூகங்களையும் விட மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். வெறும் பொருளாதாரத்தில் மட்டுமில்ல, சோசியலி எஜுகேஷனலி எல்லா துறையிலும் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு அல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கான பட்டியலில் அவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், அவர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற பரிந்துரைகள் எல்லாம் ஏற்கனவே இருக்குது. அப்ப ஆதாரபூர்வமாக ஆய்வுபூர்வமாக இன்னென்ன சமூக மக்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்கன்ட்டு அவர்களுக்கான பரிந்துரைகளை எல்லாம் தூக்கி தூர வீசிட்டு அந்த கோரிக்கைகள் எழும்போதெல்லாம் அரசியல் ஆதாயம் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அந்த கோரிக்கைகள் முன்வருகிற போதெல்லாம் மத ரீதியான கருத்துக்களை முன்வைத்து அதையெல்லாம் புறக்கணிச்சிட்டு இன்னைக்கு எந்த ஆய்வும் இல்லாம எந்த அடிப்படையும் இல்லாம உயர்ஜாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்கிற கருத்தை முன்வைத்து இத்தகைய இடஒதுக்கீட்டுக்கான ஒரு திட்டத்தை, ஒரு சட்டத்தை அரசு கொண்டு வரும் என்று சொன்னால் இது மத்திய அரசாங்கத்தினுடைய வெறும் தேர்தல் ஆதாயம் மாத்திரமல்ல, இதுல அவர்களுடைய இரட்டை வேடத்தை மிக அப்பட்டமாக இது என்ன செய்கிறது, தெளிவாக்குகிறது. எனவே மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது நிக்காது, சட்டத்துக்கு எதிரானது, அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது என்பதெல்லாம் தெளிவாக பேசி எல்லாரும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இதுல தேர்தல் ஆதாயமும் இருக்கிறது, இரட்டை வேடமும் இருக்கிறது, குறிப்பாக இப்போது இருக்கிற இடஒதுக்கீடு சிஸ்டத்தை குலைப்பதும் இருக்கிறது. இப்ப என்ன ஆகும்னா, பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடுங்கிற அந்த பிரச்சனை இப்ப வந்துருச்சுன்னா இது அனுமதிக்கப்பட்டால் அடுத்தது மீண்டும் இது எதை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இடஒதுக்கீடை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து விட்டார்கள், அது ரத்து செய்யப்பட வேண்டும். பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமே, உயர்ஜாதி சமூகங்களைப் போல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரமே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கிற அந்த குரலை மேலும் இது வலிமையாக்கும். எனவே இப்போது இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு சிஸ்டத்தை சீர்குலைக்கிற, அதை தகர்க்கிற ஒரு முயற்சியாகவும் தான் மோடி அரசினுடைய இந்த முயற்சியை நான் பார்க்கிறேன். சார், இங்க பிஜேபி சார்பில் யாருமே இல்லாதனால நான் பொதுவாக இப்படி சொல்லணும்னு நான் நினைக்கிறது இல்லை சார். ஆனா எந்த புள்ளி விபரம் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு கேட்கறதுனால நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டேன் சார். ரொம்ப தரித்திரத்தின் வாசல்ல பயணிச்ச ஒரு ஆள், பிறந்து வளர்ந்து ஒரு ஆள், ஒரே ஒரு தேங்காய் பத்தை வாங்கி சமைக்கிறாங்க எங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிய இஸ்லாமிய பெண்ணை எனக்கு தெரியும். எங்க அம்மாவை பார்த்து இவ்வளவு
ஏழையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய ஓசி பழைய டவுசரை வாங்கிட்டு போகும்போது என்னை பார்த்து அவமானப்படுத்தி ஏளனப்படுத்திய தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அண்ணன்மார்கள் இன்னும் இருக்காங்க. அவங்க கூட இப்பவும் நான் பேசிட்டு இருக்கிறேன். அரசாங்கத்தினுடைய எந்த சலுகையும், அதாவது ரேஷன் கடையில அரிசி சக்கரை கோதுமையை தவிர கல்வியிலேயோ வேலை வாய்ப்பிலேயோ எதுலையுமே எந்த சலுகையும் அனுபவிக்காத ஒரு பட்டியலினத்தை சாராத ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள் நான் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஏன் இதை ஆதரிக்க கூடாது சார்? நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த குழந்தையும் தன்னுடைய கல்விக்காக தன் தந்தையிடம் போய் நிற்கக்கூடாது. சரி. தன் தாயிடம் போய் நிற்கக்கூடாது. சரி. ஒரு ஜனநாயக அரசில், ஒரு நல்வாழ்வு அரசில் அரசுக்கு மட்டுமே அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை மகாத்மா ஜோதிராவ் பூலே 1882 ஹண்டர் கமிஷன்ல பிரிட்டிஷ்காரங்கிட்ட, கொலோனியல் அரசு கிட்ட, ஒரு அந்நிய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறார். தயவு கூர்ந்து ஜோதிராவ் பூலேவினுடைய 1882 ஹண்டர் கமிஷன் சப்மிஷன் எடுத்து படிக்கணும். அதுல அவர் என்ன சொல்றாரு? இந்த நாட்டில் சூத்திரர்களும் ஆதி சூத்திரர்களும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், உயர் ஜாதியில் பிறந்த, உயர் ஜாதி பேரெல்லாம் பட்டியல் போடுறாரு, பெண்கள் கல்வி மறுக்கப்பட்டவர்கள். எனவே சூத்திரர்களுக்கும் ஆதி சூத்திரர்களுக்கும் அரசு கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், அவங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜோதிராவ் பூலே 1882 வாதாடினார். மகாத்மா காந்தியடிகள் 1938 வார்தாவில் 7 வருஷமாவது கட்டாய கல்வியை கட்டணம் இல்லாம கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் 2002 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 45 the state shall endeavor அப்படின்னு எழுதினத காலி பண்ணிட்டு 51A கே போட்டு, அது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் சொல்ல முடியாது, ஏன்னா பார்ட் 4A வருது. அது 51A கேல it shall be the duty of the parent or guardian to provide education என்று திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இருந்த அரசு 86வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஸ்டேட் ஷல் எண்டவர் சொன்னார். அம்பேத்கர் அவர்கள் ஸ்டேட் ஷல் எண்டவர் சொன்னா அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை பெற்றோர் கடமையாக்கியது 86வது சட்டப்பிரிவு. அந்த சட்டப்பிரிவுல தான் 21A 6 to 14 வயது வரை இருப்பவர்களுக்கு அரசு எவ்வகையில் நடக்கிறதோ அவ்வகையில் கொடுக்கும் சொல்லிச்சு. அரசு எவ்வகையில் நடக்கிறது? நிதி ஆயோக்கினுடைய 3 ஆண்டு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த 3 ஆண்டு திட்டத்துல 20வது சாப்டர் எடுத்து படிச்சுக்கினா இன்புட் மெத்தட் போய் அவுட்புட் மெத்தட்ன்றாங்க. அதாவது டீச்சரை கொடு, லைப்ரரியை கொடு, குழந்தைக்கு படிக்கிற வாய்ப்பு, அதான் இன்புட் மெத்தட். நீ கொடுத்துக்கிட்டே இரு, குழந்தை எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கோன்றது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? அவுட்புட் அசஸ் பண்ணு, எவ்வளவு தூரம் அவுட்கம் இருக்குன்னு. அவுட்கம் இல்லையா வடிகட்டி அனுப்பு. 5ஆம் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் போய், 8ஆம் கிளாஸ்ல எக்ஸாம் போய். எனவே சமூக ஒடுக்குமுறை என்பது வேறு, ஏழையாக பக்கத்து வீட்டுல போய் சட்டு வாங்குறது வேறு. ஏழையாக பக்கத்து வீட்டுல போய் சட்டு வாங்கினவரு நாளைக்கு சொந்தமா சம்பாதிச்சு ஒரு சட்டு போட்டுக்கிட்டாருன்னா ஊரே தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த நானு ஐநாவில போய் பாராட்டு பெற்று வந்தால் கூட என்னுடைய ஊர்ல நான் செத்து போனா எம் பணத்தை எங்க புதைப்பீங்கன்றதுதான். எம் பணத்தை எங்க எடுத்துட்டு போறாங்க? நான் ஐநா ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிட்டேன், நான் செக்ரட்டரி ஜெனரல் ஆயிட்டேன், இன்டர்நேஷனல் பாடிக்கு நான் செக்ரட்டரி ஜெனரல். செத்து போயிட்டு என் பணம் வருது, நான் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவன், என் பணம் எந்த சுடுகாட்டுல எரிப்பீங்க? நான் பணக்காரன் ஆயிட்டேனே, ஆனா உங்களுக்கு அந்த நிலைமை கிடையாது. நீங்க சட்டம் இல்ல, அவ்வளவுதான். அதுக்காக கேலி பண்ணா நீங்க அதுக்கப்புறம் நீங்க கோட்டு போட்டீங்கன்னா இல்ல இல்ல அப்படி 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 கிடையாது சார். இப்ப நீங்க சொல்றீங்க, நான் என்னன்னா ஒரு இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு 50 ஆண்டுகளாகத்தான் இடஒதுக்கீட்டை அனுபவிச்சு. 50 ஆண்டு கூட கிடையாது. எமர்ஜென்சி காலத்துல எஸ்சி எஸ்டிக்கு பேக்லாக் வேகன்சியை கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு 1976ல பத்திரிகை எடுத்து பாருங்க, பேக்லாக் வேகன்சியை ஃபில் பண்றதுக்காக தொடர்ந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெஷல் டிரைவ் நடந்தது. கிட்டத்தட்ட 1950 இருந்து 25 வரைக்கும் ப்ரமோஷன்ல எஸ்சி ஏமாற்றப்பட்டாங்க. எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு துறையில உருவாகிறதுக்கான வரலாறு எடுத்து பாருங்க. எனக்கு ப்ரொவிஷன் இருந்து கூட எனக்கு ஏண்டா எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல என்ற கொதிப்புல தான் எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் தொடங்கிச்சு. எனவே எப்போ இவங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா 75க்கு பிறகுதான் சட்டம் தான் வந்தது. 50ல
சரி. ஒரு தலைமுறை முடிச்சு அந்த தலைமுறை கொஞ்சம் வேலை வந்திருக்கு. சரி. அதோட அடுத்த தலைமுறை இன்னைக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. சரி. அதோட அடுத்த தலைமுறை கார் வாங்கலாமான்னு யோசிக்குது. இப்பவே வைத்தறிச்சல் ஆரம்பிக்குது. அவங்க அப்பா செருப்பு கூட போடலையேன்னு கவலைப்படல. சரி. ஆனா அவன் பேரம்பார் கார் வாங்க ஆரம்பிச்சா இனி எதுக்குடா அவனுக்கு கல்வி என்று கேட்பது என்பது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியல. இல்ல சமூக சார், அதே இல்ல நீங்க சொல்ற அதே மாதிரியான நிலையில, அதாவது பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய அதர் கம்யூனிட்டிஸ் ஏன் வந்து இதை ஆதரிக்க கூடாது? அதாவது எனக்கு நீங்க சொல்றது என்ன சார்? இல்ல சார், நீங்க நான் செத்தா எங்க கொண்டு போய் புதைப்பீங்கன்னு கேக்குறீங்க. நான் வாழ்றதுக்கே எனக்கு பிரச்சனையா இருக்குது. நான் என்ன பண்ணட்டும் கேக்குறவங்களுக்கு என்ன பதில்? நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க பர்சனலா ஒரு क्वेश्चन உங்களையே முன்னிறுத்தி கேட்டதனால நான் பெரும்பகுதி இத்தகைய விவாதங்களில், குறிப்பாக சமூக நீதி விவாதங்களில் நான் கலந்து கொள்ள விரும்புவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, ஒருத்தனுக்கு அடிபட்டு ரத்தம் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜனநாயக தன்மை, இவனுக்கு ரத்தம் கொடுக்கலாமா வேண்டாம் என்று விவாதிப்பதில் என்ன தப்பு என்று கேட்கக்கூடிய சமூகம். ஆனால் நான் அதுலயும் ரொம்ப குறிப்பா பர்சனலா நான் பேசுறது இல்ல. பட் நீங்க பர்சனலா சொல்லிட்டதால யாரும் இல்லங்கறதுனால சாட்சியாக வேண்டியிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் ஒரு பர்சனலா சொல்லிட்டதால எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சரி. எனக்கு தெரிந்த ஒரு கோவிலினுடைய ஒரு குருக்கள் உண்டு. சரி. அவர் ரொம்ப ஏழை. சரி. அவரோட குழந்தைய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுறார். அவர் நினைக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க ஆசைப்படுறார், தடுமாறுறார். அதே தெருவில் அந்த தெருவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளியும் இருக்கிறார். சரி. இந்த கோவிலில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய இந்த உயர் ஜாதியை சார்ந்த இந்த நபர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உயர் அதிகாரி வீட்டில் அங்கேயும் போய் பூஜை செய்கிறார். அவருக்கான பூஜையை செய்கிறார். சரி. இந்த துப்புரவு தொழிலாளி அந்த வீட்டுக்கு போய் துப்புரவு வேலை செய்கிறார். தெருவிலையும் துப்புரவு படுத்துறாரு, அந்த வீட்டுக்கும் துப்புரவு செய்கிறார். அவருடைய குழந்தைக்கும் அட்மிஷன் தேவைப்படுது. இவர் நேரடியாக, அதாவது கோவிலில் பூசாரியாக இருந்தவர், நேரடியாக அந்த உயர் சமூகத்தை சார்ந்த, உயர் ஜாதியை சார்ந்த அந்த நபர் நேரடியாக கோவில் குருக்கள் என்கின்ற அந்த அந்தஸ்தோடு சாமி படத்திற்கு நேராக நின்று அவர்கிட்ட கேட்கிறார். எல்லாம் செஞ்சுட்டே ரொம்ப நன்றின்னு சொன்ன உடனே, மகிழ்ச்சி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்குமான்றார். சாமி படத்துக்கு முடிஞ்சு உடனடியாக அவருக்கான சீட்டு ஏற்பாடாகுது. சரி. இந்த துப்புரவு தொழிலாளி தயங்கி தயங்கி தெருவில் நிக்கிறான். என்ன நிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. இந்த துப்புரவு தொழிலாளி சொல்றாரு, என் பிள்ளைக்கு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் பக்கத்துல இருக்குத, நான் போன் பண்றேன், நான் டீச்சர் கிட்ட சொல்றேன், நான் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்க சொல்றேன், நீ கவலையே படாத, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். ரெண்டு பேரும் மனுஷன் தான், ரெண்டு பேரும் குழந்தை தான். அவனால வீட்டுக்குள்ள போய் கேட்க முடியல. அவர் வீட்டுக்குள்ள போய் சாமிக்கு பக்கத்துல நின்று கேட்டாரு. ரெண்டு பேருக்கு இருக்கிற சமூக விஷயம் இவ்வளவுதான். எனவே சமூக பின்னடைவு என்பது மிகவும் மோசமானது. சமூக ஒடுக்குமுறை என்பது மிகவும் மோசமானது. நீயும் நானும் ஒன்று கிடையாது, நீ என்னை விட தாழ்ந்த பிறப்பு என்று சொல்வது ரொம்ப மோசமானது. அந்த தாழ்ந்த பிறப்பு என்கின்ற அந்த விஷயத்தை போக்க வேண்டும் என்றால் கல்வி ரொம்ப வேண்டும். எனவே கல்வி கொடுப்பதற்கான முன்னுரிமை தான் இடக்கோடு. இது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இதுல பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க, நாம இத அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்றோம். இப்ப அதற்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலைதான் இந்த 10% தவிர இது யாருக்கும் நன்மை செய்வதற்கல்ல. சரி, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம் சார். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். Diadem wedding gowns and party wear, Anna Nagar, Chennai. ஏன் இப்போது அப்பாவின் பயிர் வாடாமல் இருக்கிறது? ஏன் இப்போது உழைத்து சம்பாதித்தது பாதியாகாமல் இருக்கிறது? இப்ப குறைஞ்ச பணத்துல காப்பீடு செய்யப்படுது. முன்னால அப்படி இல்ல. புயல் சூறாவளி வந்துட்டா எந்த ஒரு நஷ்டமும் எந்த விதத்துல ஆயிட்டா அதுக்கு காப்பீடு எங்களுக்கு கிடைக்குது. இப்போது எப்படி அண்ணனின் மொபைலில் சந்தைகள் இணைகின்றன? இப்போது அண்ணனின் பிரச்சனைகள் எப்படி தெரிகின்றன? முதல்ல நாங்க சண்டை போட்டு போராட வேண்டியது. ஆனா இப்ப நல்லபடியா எங்களுக்கு உரம் கிடைக்குது. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கிடைக்குது. இப்போது பயிருக்கு 1.5 மடங்கு விலை கிடைக்கிறது. இது முன்பு ஒருபோதும் கிடைக்கவில்லை, இப்போது கிடைக்கிறது. குறைஞ்ச விலை கிடைச்சதால எங்களோட குடும்ப செலவுக்கு பத்தாம இருந்துச்சு. எந்த இயந்திரமும் வாங்க முடியாம இருந்துச்சு. இப்ப நல்ல விளைச்சல் நல்ல விலைக்கு விற்கிறதால 25 முதல் 30% எங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. நாங்க குழந்தைகளை படிக்கவும் வைக்கிறோம். அதனால குழந்தைங்களோட வருங்காலம் நல்லபடியா இருக்கும். எப்படி? விஷயம் தெளிவானது. ஒவ்வொரு நபரின் சக்தியும் முன்னேற்றமாக மாறுகிறது. அதனால்தான் நாட்டில் பல்லாண்டுகளாக நடைபெறாதது வெறும் 48 மாதங்களில் நடந்திருக்கிறது.
42வது சென்னை புத்தக காட்சி ஜனவரி 4 முதல் 20 வரை. இடம் OMCA நந்தனம். 800 அரங்குகள், 12 லட்சம் தலைப்புகள், 20 லட்சம் வாசகர்கள், பிரபல பேச்சாளர்களின் உரைவீச்சு. புத்தகங்களுக்கு 10% சிறப்பு தள்ளுபடி. வாருங்கள், வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம். வாழும் பொழுது புதுசாக தோன்றும் சிறகு. வா 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 நெஞ்சம் எல்லாமே மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் ஃப்ளெக்ஸி வேஸ்ட். அக்கா, கடவுள் எங்க இருக்கார்? தூண்லயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார். இந்த தூண்ல யார் இருக்கா? இந்த தூண்ல துர்கா இருக்கு. துர்காவா? துர்காவா? ஏன் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே? கண்ணுக்கு எல்லாம் தெரியாது, ஆனா உள்ள இருந்து இந்த கட்டடத்தையே காக்கும். கட்டிடத்தின் கடவுள் ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். இப்பெல்லாம் நேக்குன்னு தனி ரேக் ஒதுக்க வேண்டியிருக்கு. அத்தனை பிராண்ட்ஸ் வந்திருக்கு. எத்தனை வந்தாலும் கஸ்டமர்ஸ்க்கும் சரி, எனக்கும் சரி, முதல் சாய்ஸ்னா GRB நெய் தான். உண்மை என்னன்னா, ஒரு தடவை GRB நெய் வாங்கின கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப வாங்குவாங்க. மணல் மணலாய் GRB நெய். உண்மை தெரிஞ்சவங்க GRB நெய் தான் வாங்குவாங்க. Z Black 3-in-1 பிரீமியம் ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். தடுமாற்றங்கள் தொடர்ந்தாலும் நீ வீழ்ந்தாய் என்று நினைக்கும் தோல்விக்கு நீ விதைக்கப்பட்டாய் என்பதை காண்பி. விழுவது இருமுறையானாலும் எழுவது மும்முறையாகட்டும். பல முறை விழுந்தால்தான் மழைத்துளியும் ஆறாகும். விடா முயற்சிதான் விண்ணில் பறவையை வீழ்த்தியது. ஒருவரின் 1000வது முயற்சிதான் இருளை வீழ்த்தியது. நீ வீழ்த்த உன் தோல்வி உள்ளது. வெற்றிக்கான உன் தேடல்கள் 1000, பாதைகள் 100, பயணம் 1. வாழ்க்கையில் உனக்கான பாதையில் உன் தேடல் நான். இளைஞனே, உனக்காக. நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. ராமசுப்ரமணியம் சார், கல்வி உரிமை மறுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல சார்? நீங்க திரும்ப திரும்ப இந்த 50ல எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரும் சாரும் எவரும் தெரியாம பேசுறவரு கிடையாது. நீங்க சொல்லுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. எனக்கு அவர் சொல்றதுல உடன்பாடே கிடையாது. பிகாஸ் 50% டெஃபினட்டா அவங்களுக்கு உண்டு. அதை பத்தி யாரும் கையே வைக்கல. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், இந்த சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு இதை எடுத்துன்னு இது கோர்ட்டுக்கு போகுது. இல்ல நான் சொல்றேன், நான் இந்த கவர்மெண்ட் இப்ப இந்த 10% கொடுத்தாங்கன்னா அது வந்து இட் இஸ் லீகலி வயலேட்னா ஐ வில் சல்யூட் பிஜேபி. ரொம்ப பிரமாதமா நீங்க பண்ணிருக்கீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் தி பிஜேபி. தே டன் a fantastic job தான் நான் சொல்லுவேன். சோ சார் சொல்லுவீங்க 8 லட்சம் ரூபாய் வருமானமோ சார், அது விடுங்க சார். நான் 7000 ரூபாய் கூட 5000 கிடையாது. நீங்க 8 லட்சம் அதெல்லாம் பத்தி அது ஏன் போட்டாங்கன்னா கிரீமி லேயர்ங்கிறதுக்கு அதுதான் யாஷேக்கு. இன்னைக்கு டுடே கிரீமி லேயர்னு என்ன சொல்றாங்கன்னா அதுதான் யாஷேக்கு. அதை போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், 8 லட்சம்லாம் வேண்டாம் சார் வருஷத்துக்கு. உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 3000 4000 வாங்காத ஆள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. என்ன படு மோசமான நிலைமையெல்லாம் இருக்காங்கன்னா இவர் பிராமின் சொல்ற நான் சொல்றேன். எவ்வளவு பட்டர்கள்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதை வச்சுட்டு அவங்க காலக்ஷேபம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் அவங்களோட குழந்தையெல்லாம் படிக்க வைக்க முடியல. அவங்களுக்கு மார்க் என்னடான்னு பார்த்தா 198. மேம் வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ்டு கம்யூனிட்டின்னு பார்த்தா 150 140. அவங்களுக்கு இடம் கிடைக்கிறது. இந்த பையன் 198 வாங்கினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது. என்ன சார்? அப்ப நான் சமூக நீ சமூக நான் அந்த சமூகத்தில் இருக்கேனா இல்லையா? ஐ வாண்ட் அ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். நான் எங்கேயோ ஏலியன்னா வேற ஏதாவது வெளி மேலேருந்து எங்கேயாவது கூச்சிட்டேன்னா இங்க இதே ஊர்ல தானே பிறந்தேன், இங்கே தானே வளர்ந்துட்டு இருக்கேன். சார் சொல்றதுங்க உன் பிரச்சனை சட்டையும் சாப்பாடும்.
ஆனா அவர் சார் சொல்றது சாவு பிரச்சனை. அதுதான் நீங்க சொன்னீங்களே சார், எனக்கு வாழவே முடியல அப்படின்னா சாவறத பத்தி வாழ்றதுக்கு பிரச்சனை என்னன்னு என்னால எல்லா சமூகத்தோட போய் திருமண உறவு வச்சுக்க முடியாதுல்ல. என்னுடைய குழந்தை இன்னொரு சமூகத்தோட திருமண உறவு வச்சுக்கணும்னா அந்த சமூகம் உயர் ஜாதி சமூகம் சொல்லும் போது வெட்டப்படுறது நான் தானே. நான் ஏன் வெட்டப்படுறேன்? என் குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? ஒரு 24 வயசாக ஒரு MA படிக்கலாம், MPhil பண்ணிக்கலாம், மத்த PhDக்கெல்லாம் கைடா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் அந்த பெண்ணு. ஆனா அந்த பெண் தன்னுடைய கணவனை தான் தீர்மானிக்க முடியாது. ஒரு 16 வயசு குழந்தை, ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை தன்னுடைய அக்கா வந்து திருமணம் செய்து கொள்ள போறவரு, தன்னை விட 10 வருஷம் பெரியவங்க அவங்க அக்கா, அவங்களை விட பெரியவங்க அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர், அப்படிப்பட்டவரை வெட்டுகிறான். ஏன் வெட்டுகிறான்னா சுத்தி இருக்கிறவன் சொன்னானா, என்னடா உங்க அக்கா போயிட்டு உன்னை விட கீழ் ஜாதியில போய் கல்யாணம் பண்றாங்கன்னு. அந்த அவமானத்தை 10ஆம் கிளாஸ் பையனால் தாங்க முடியலையா? இந்த ஸ்டிக்மாவை என்ன சொல்ல போறீங்க? இந்த சோசியல் டாக்டர்ஸ் என்ன சொல்ல போறீங்க? கஜேந்திர பாபு சார், கஜேந்திர பாபு கேளுங்க. வாடகத்தை பத்தி நானும் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. பர்டிகுலர்லி நீங்க ஏதோ 1-2 ஸ்டே கேஸ் சொல்றீங்க. அதே மாதிரி செத்து போனதெல்லாம் சாதாரண விஷயம் வந்து முகத்தை கொளுத்தியது சாதாரண விஷயமா? கண்ணுக்குள்ள என்ன 21ஆம் நூற்றாண்டா நவீன இந்தியாவா? யார் கண்டிச்சாங்க? சரி, இப்ப யார் கண்டிச்சது? யார் இது தப்புன்னு சொன்னாங்களா? ஒண்ணு தானே, அது ஒண்ணு கண்டிச்சு. சரி சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தா ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நியாயமே பேசக்கூடாது அப்படின்னா எல்லாரும் போய் இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். கஜேந்திர பாபு சார், இப்ப நீங்க சொல்ற இந்த சமூக அவல சம்பவங்களை எல்லாம் இந்த 10% இடஒதுக்கீடு அதிகப்படுத்துமா? கண்டிப்பாக அதிகப்படுத்தும். நான் என்ன கேட்கிறேன், தயவு கூர்ந்து கேமராவோட நாளைக்கு காலையில வாங்க, சென்னையில் இருக்கிற மாநகராட்சி ஸ்கூலுக்கு போவோம். உங்க ரிப்போர்ட்டரை என் கூட அனுப்புங்க. எந்த சமூகம் சென்னை மாநகராட்சியில படிக்குது, எத்தனை பேர் படிக்கிறாங்க, லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நான் வரேன் உங்களோட. அங்கன்வாடிஸ்க்கு போவோம், கவர்மெண்ட் அங்கன்வாடிஸ்க்கு போவோம். வாங்க, எந்தெந்த சமூகம் கவர்மெண்ட் அங்கன்வாடியில படிக்க வைக்குது. அது இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாரு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தன் குழந்தை அங்கன்வாடிக்கு அனுப்பிச்சிட்டாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் ஒருத்தர் தான் ஆபீஸ்ல இருக்கிற தகுதி வாய்ந்தவர்னு சொன்னேன். அவரை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அனுப்பாதவங்களை பத்தி தான் நான் குறை சொல்ல முடியும். ஒரு ஆபீசர் என்ன செய்யணுமோ அதை செய்திருக்காருன்னு சொன்னேன். நம்ம போவோம், அங்கன்வாடிக்கு போவோம், பிரைமரி ஸ்கூலுக்கு போவோம், பஞ்சாயத்து ஸ்கூலுக்கு போவோம், 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் யார் படிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம், பேசுவோம். சார், இந்த அச்சம் நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது சார். இன்னும் எல்லாருமே எல்லா ஸ்கூல்லையும் படிச்சுட்டு இருக்காங்க சார். ஏன் அவங்களால முடியலன்னா எல்லா கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறது இல்லை. அவங்க வந்து தே டோன்ட் வாண்ட். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், அவங்களுக்கு முடியலைன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறாங்க. அது இரஸ்பெக்டிவ் காஸ்ட், இரஸ்பெக்டிவ் ரிலிஜன். ஆகவே இந்த நிலைமையில இருக்கும்பொழுது நாம அதை ஒண்டி பேசாம, நான் கேட்கிறேன் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவனா இல்லையா? என்னுடைய குழந்தைகளை நான் படிக்க வைக்க முடியும். எனக்கு 7000 ரூபா 6000 ரூபா கூட வருமானம் கிடையாது. எனக்கு நான் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு சொன்னது போல ஒரு கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன். எனக்கு வருமானம் 2000-3000 மேலே கிடையாது. என் குழந்தைய படிக்க வைக்க முடியல. ஏன் அப்பா அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நான் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒன்லி பிராமின்ஸ். நான் செட்டியாரையும் சொல்றேன். மற்ற அது வெளியில இருக்காங்க, பட் அவங்க உள்ளுக்குள்ள குமுறின்னு இருக்காங்க, ஒண்ணுமே வழி இல்லையேன்னு. இந்த மாதிரி ஏராளமா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன நியதி? இது நீங்க இங்க வந்தா கரைன்னு கத்தின்னு இருக்கலாம். நீங்க இப்ப அடுத்த பக்கத்தாப்புல கம்யூனிஸ்ட் பீப்புள் சிபிஎம் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க இதில் சப்போர்ட் பண்றேன்றாங்க. அப்புறம் நீங்க பக்கத்தாப்புல இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் எல்லாரும் ஜேடியோ எல்லாரும் சப்போர்ட் பண்றேன்றாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னா, இங்க தமிழ்நாட்டில் ஒண்டிதான் கிரேன் கத்தின்னு இருப்பாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனிபடி. அவங்க இன்னைக்கு அதை பாஸ் பண்ணானா ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் மோடி. அதை வந்து லீகலா அது அப்போல் பண்ணினாங்கன்னா nothing like it. I would salute Mr. Modi's efforts. அது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கட்டும், இல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், அல்லது என்ன வேணா இருக்கட்டும், அது என்ன பேர் வேணாலும் கொடுங்க. பட் டெஃபினட்டா இட் இஸ் வெரி வெரி நெசசரி. இட் இஸ் அ நெசசிட்டி ராதர். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாத நிலைமையில 50 வருஷம் 60 வருஷம் அவங்க வாங்கிடுவேன். எனக்கு என்னுடைய நிலைமை முன்னுக்கு வரலன்னா ஏன் அப்ப நான் படிக்கிறதுக்கு எனக்கு வழி கிடையாது. 198 மார்க் வாங்கினாலும் எனக்கு இடம் கிடையாது. அப்ப 150 மார்க் 140 வாங்கினாலும் அவங்களுக்கு இடம் உண்டு. அப்படின்னா நான் என்னத்தையே இங்க இந்த நாட்டில் என்ன பிறந்ததே ஒரே பாவமா அப்படின்னு நான் கேட்கறேன்.
சார் இதுல ஒரு செய்தி அவர் சொன்னதுல சொல்லி தமிழ்நாட்டில இருந்து எழுகிற இந்த எதிர்ப்பு குரலை வந்து சாதாரண தமிழ்நாட்டில் கத்திட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு ஒத்த வார்த்தையில பேசிட்டு போறது இல்ல. இது தமிழ்நாட்டில இருந்து எழுகிற இந்த குரல் வந்து அது சமூக நீதியினுடைய குரல். அந்த கடமை வந்து தமிழனுக்கு இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது அந்த சமூக நீதியினுடைய குரலுடைய எதிரொலி. எனவே தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டிலிருந்து வலிமையா வருதுன்னு சொன்னா அதான் தமிழ்நாட்டினுடைய பிரத்யேகம், அதுதான் தமிழ்நாட்டினுடைய தனிச்சிறப்பு. ஒடுக்குமுறைக்கு எதிராக, அடிமைத்தனத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும், அன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் வலிமையான குரலை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இது திராவிட இயக்கத்தினுடைய அது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அது. எனவே அதை சாதாரண ஒதுக்கி தள்ளிவிட்டு என்ன செய்ய முடியாது, போயிட முடியாது. எனவே அந்த போராட்டம் டாக்டர் தம்பி தர பேசினார் சார், பிரமாவா பேசினார், ஒதுக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் இவ சொன்னதான் சொல்றேன். இல்ல பிரமாவா பேசினார், பட் ஓட்டுன்னு வரும்போது அவர் எழுந்து வெளில போயாச்சு. நீங்க சமூக நீதி இங்கதான் திராவிடம் அதெல்லாம் பேசுறீங்க. ஆனால் அவருக்கு ஓட்டு போடுறது ரைட் உண்டு, அவர் ஓட்டு போடல, வெளில போயாச்சு. பேசினது பிரமாதமா நீங்க எல்லா இடத்துலயும் எழுதிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக திராவிட பாரம்பரியத்தை பத்தி எல்லாம் பேசிட்டார், அந்த ஜெட்லி எல்லாம் பிச்சு உதறிட்டார் அப்படிதான் எழுதுறாங்க. கடைசியில் என்னாச்சு, அவர் ஓட்டும் போடல, ஒன்னும் போடல. நீங்க இது மாதிரி பேசி தமிழ்நாடு தான், எந்த தமிழ்நாடை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ இந்த தமிழ்நாடு தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே எனக்கு 69% இடஒதுக்கீடுங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீங்க செயல்படுத்தி இந்த தமிழ்நாடு தான். இல்ல அதான், அதனால தமிழ்நாட்டினுடைய அந்த குரலை வந்து சாதாரணமா ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம பேசுறதுங்கிறது வந்து சரியில்லை. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இப்ப 10% இடஒதுக்கீடு உயர்வு வகுப்பை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துறதுனால 100% அவங்க எல்லாருமே மாறிடுவாங்களா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வந்து 50 ஆண்டு காலமாக இன்னைக்கு இந்த இடஒதுக்கீட்டை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால 100% அவங்க முன்னேறிட்டாங்களா? அவங்கள நீங்க சொல்ற மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லையா? ஏன் வேற சமூக மக்கள், இடஒதுக்கீட்டை அனுபவிக்காத உயர் ஜாதிகள் அல்லாத வேற சமூக மக்கள், அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை வந்து இல்லையா? இஸ்லாமியர்கள்ட்ட இந்த பிரச்சனை இல்லையா? அவங்கள பத்தி ஏன் உங்களுக்கு அந்த கவலை இல்ல? வெறும் உயர் ஜாதி சமூக மக்களை மாத்திரம் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னங்கிறத கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டாங்க சார். இஸ்லாமியர்களுக்கு என்ன கொடுத்தாங்க கேட்டேன். 69% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இல்ல சார், வேற யார் கான்ஸ்டிடியூஷன் இந்த ஷெட்யூல் 9ல போட்டதுங்கிறது தமிழ்நாடு ஒண்டிதான், மத்த யாரும் போடவே இல்லை. இடஒதுக்கீடு வர சொல்லவே இல்லையே, அதை ரொம்ப முக்கியமானது. இருங்க, ரொம்ப ஒரு தனிநபர் அடிப்படையில் நாங்கள் இதை பார்க்கல. நீங்கள் வந்து சமூக ரீதியாக தான் இதை ஒட்டுமொத்தமாக பார்க்குறோம். நீங்கள் எந்த சமூகத்தை வந்து நீங்கள் குளத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த சமூகத்தை தெருவில் இறங்கக்கூடாது அப்படிங்கிற எந்த இடத்துல தடை விதிக்குது, எந்த சமூகம் செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமூகத்தை நீங்கள் பார்க்குறோம். நீங்க இது புராண காலங்களிலிருந்து பார்க்கலாம். நீங்க இருங்க சொல்றேன், தொடர்ச்சி தான் இது, கற்பனை இல்ல, நீங்க அதை தொடர்ச்சி தான் சொல்றேன். நான் தொடர்ச்சி சம்புவன் வந்து அந்த தவக்கலையை வந்து அவன் கத்துக்கிறான், தவம் இருக்கணும் இது கத்துக்கிறான். அவன் அந்த கத்துக்க கூடாதுங்கிறத ராமன் வந்து படுகொலை செய்யறான். கத்துக்க கூடாதுங்கிறது ராமன் வந்து ஒரு படுகொலை, ஒரு மனநோயாளி அப்படிங்கறத அடிப்படையில் நான் பேசுறேன். நான் நீங்க பேசுங்க, ஒரு வார்த்தை அத பத்தி இப்ப விவாதம் இல்லைங்க. சமூக ரீதியா இதோட தொடர்ச்சி நீங்க கல்வி மறுக்கப்பட்டது எங்க இருந்து வருது அப்படின்னு நான் சொல்றேன். நான் அந்த யுக தர்மத்தினுடைய அந்த விஷயங்கள் மனு தர்மங்க, யுக தர்மம் மனு தர்மம் இல்ல சார், மனுவே கிடையாது சார். யுக தர்மத்தை பத்தி அது சொல்லி பேசுங்க. நான் என்னுடைய ரைட்டா தப்பா கேள்வி திரு சுபவி சுபவிட்ட போய் கேளுங்க. எஸ் ஆல்ரெடி அக்செப்டட் மை ஸ்டாண்ட். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? ஒரே ஒரு நிமிஷம் பேச விடுங்க. என்னுடைய இல்ல சார், நான் இது நான் ஒரே ஒரு ராமனை சொன்ன உடனே பதற்றமாகறாரு. பதற்றமே இல்ல சார், உங்களுக்கு தெரியாது. அறகுறையா நீங்க ஏன் பேசுறீங்க? என்ன அறகுறையா இல்ல, வாதத்துக்கு வரீங்களா? நீங்க ராமனை பத்தி பேசுற வாதத்துக்கு வரீங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. சொந்த பொண்டாட்டியை வந்து நீங்க ஒழுங்கா வச்சுக்க முடியாத அவரை பத்தி நீங்க என்னங்க பேசுறீங்க? நோ நோ நோ, சம்பவத்தை பத்தி பேசினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நாலேஜ் தெரியல. நீங்க படுகொலை செய்யலையா அதை சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் அதுக்கு என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றேன். இல்ல கல்வி மறுக்கப்படுது தெரிஞ்ச ப்ரொஃபசர் சுபவீட்ட நான் இதை ஆர்கியூ பண்ணிருக்கேன், அவரே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கார். அத ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஓபனா சொல்லிருக்கார். உங்களுக்கு தெரியும். நான் இல்ல, நான் சொல்லி முடிச்சிரேன். இந்த கல்வி மறுக்கப்படுறது அப்படிங்கிறது
நீங்க எந்த சமூகத்துக்கு குருகுலங்கள் இருந்தது? நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நீங்க கல்வி இல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கல்வி இல்ல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி குருகுலங்கள் யாருக்காக இருந்தது, எந்த சமூகம் வந்து படிக்க வச்சாங்க, எந்த சமூகம் வந்து கல்வி கட்டுறாங்க அப்படிங்கிறது நீங்க வரலாற்று பூர்வமா நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஏகலைவன் கற்க கூடாதுங்கிறத அவங்க கட்டவரில் வெட்டுறாங்க. நீங்க இவனை வந்து சமூக படுகொலை செய்திருக்கான அவன் ஒரு கல்வியை கற்கிறான் அப்படிங்கறதுனாலதான் அவனை கொள்றாங்க. அப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நீங்க வந்து சாதிக்கு முன்னாடி இடஒதுக்கீடு வந்துச்சு, இடஒதுக்கீடுக்கு அப்புறம் சாதி வந்துச்சு. தயவு செஞ்சு அவரை விடுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. கொஞ்சம் விடுங்க. என்னுடைய கேள்வி அதுதான். சாதி உருவானதுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு வந்துச்சா, இடஒதுக்கீடுக்கு முன்னாடி சாதி வந்துருச்சா அப்படிங்கறத கேள்வி. நீங்க இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா முற்றிலுமாக சாதி ரீதியா சமூக ரீதியா பின்தங்கி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு தான் இந்த வந்து சமூக நீதி கோட்பாடு என்னங்க. ஒரு எளிமையா நான் சொல்றேன். பேருந்துல போறோம்னா பேருந்துல இன்னைக்கு வந்து முன் சீட்டு 2 இருக்கை இருக்கு. ஒன்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு, முதியோருக்கு இருக்கு. நீங்க பாக்குறீங்கன்னா அந்த இடம் அந்த அவங்களுக்கானதுதான். நீங்க வந்து நீங்க அதுக்காக எப்ப ஒரு ஏழையை உட்கார வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த இடம். நீங்க வந்து இந்த எளிமையை புரிஞ்சுக்கிறோம். இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது யாருமே எடுக்கல சார். கொஞ்சம் விடுங்க சார். அதவே எடுக்கிறீங்க நீங்க. ரிசார்ட் சீட்ஸ் யாரும் எடுக்கல. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. திசை திருப்பாதீங்க சார். கொஞ்சம் விடுங்க, அவர் பேசிட்டுனா அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதனால இது ஏற்கனவே வந்து முன்வைக்கப்பட்டது. நீங்க நரசிம்மராவ் பீரியட்ல இருந்து அவங்க வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிருச்சு. 10 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து மோடி அவர்கள் வந்து இந்த முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது முழுக்க அவர் சொன்ன அந்த சமூகத்தை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு, அந்த சமூகத்தை வந்து நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான முயற்சி தான் பண்றாங்க ஒழிய உண்மையான அக்கறைங்கிறது இல்ல. இதுல அவர் ஏமாற்று வேலை, அவங்களையும் ஏமாத்துறாரு, மற்ற சமூகத்தை ஏமாத்துறாரு, ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு காலி பண்றதுக்கு தான் முயற்சி செய்யறாரு. இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை எதிர்க்கிறோம் ஒழிய நாங்க வந்து பிராமணர்கள் பார்ப்பனர்கள் அந்த சமூகத்தில் வந்து ஏழையா இருக்கிறாங்கன்னா நாங்க அவங்களை வந்து வெறுக்கவா செய்யறோம்? ஏழை நீங்க வந்து வறுமை ஒழிப்பு, ஏழைகளுக்கான வந்து நீங்க வறுமை ஒழிப்பு திட்டத்தை நீங்க முன்வை. அது வேற, சமூக ரீதியா சமூக நீதியா பேசுறதுங்கிறது வேற. ரெண்டையும் நீங்க வந்து மிங்கிள் பண்றது அப்படிங்கிறது இது முற்றிலுமாக சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுறோம். நீங்க நான் சொல்ற பார்ப்பனர்களுக்கு எங்காவது வந்து நீங்க வந்து கிணத்துல பொதுக்குளத்துல வந்து இறங்கக்கூடாது எங்காவது சொல்லியிருக்காங்களா? சார் இது என்ன சார் இன்னைக்கு படிப்பை பத்தியே இல்ல ஏங்க நீங்க ஒரு காலங்காலமா ஒடுக்கப்பட்ட சமூகம் நீங்க பேசுது அப்படின்னு இன்னைக்கு நாங்க பேசுறோம், இன்னைக்கு தான் நாங்க எழுதுறோம், இன்னைக்கு தான் நாங்க நல்ல சட்டை போடுறோம். இந்த தலைமுறை தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப நீங்க இதுவே உங்களுக்கு வந்து பிளவு அப்படின்னா நீங்க எப்படி காரணமாக அதாவது பொருளாதார நிலையை கவனித்து இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது அது ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம் குறைவாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்துருவான். அப்போ இடஒதுக்கீடுக்கு அவன் தகுதியாயிருவான். நாளை கழிச்சு இன்னொரு கொஞ்ச நாள்ல அவன் பொருளாதாரத்தில் வந்து மீண்டும் பின்தங்கி ஆகலாம். பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டா எப்படி இடஒதுக்கீட்டுக்கு தகுதியாவாங்க? யாரு இப்ப நீங்க சொன்னீங்களே இல்ல, அதான் அப்படி நம்ம தீர்மானித்தால், பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம தீர்மானித்தால், பொருளாதாரம் என்பது மாறக்கூடியது. சமூக நிலை, சமூக அந்தஸ்து என்பது மாறக்கூடியதல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தீண்டத்தகாதவன் இருந்தவன் இன்னைக்கு தீண்டத்தகாதவன் தான் இருக்கிறான். பாக்குறதுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா கிராமங்கள்ல போய் இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு அந்த தீண்டாமை கொடுமைகள்லாம் இன்னைக்கு இருக்கு. எனவே சமூக அடிப்படையில் ஒரு சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இடஒதுக்கீடுங்கிற இந்த கொள்கை. எனவே அதை வந்து நம்ம பொருளாதார ரீதியாக என்கிற நிலையில வந்து கொண்டு வருவது என்பது அது இருக்கிற அந்த சிஸ்டத்தை குலைப்பதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். நாங்க என்ன கேட்கிறேன், இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஐஐடி எடுத்துக்கிடுங்க, அல்லது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிடுங்க, அதனுடைய ஒரு இப்ப இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பினுடைய லிஸ்ட், ப்ரொஃபசர்ஸுடைய லிஸ்ட்டை வந்து வாங்க. எங்க வந்து எந்த சமூகம் பின்தங்கி இருக்கு, உயர் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து எங்க பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்கவுங்க சமூகத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறாங்க. எத்தனை தலித்துகள் வந்து ஐஐடியில் வந்து ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க, அவங்களுடைய மக்கள் தொகையினுடைய விகிதாச்சாரம் என்ன, அவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க, எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை சீஃப் செக்ரட்டரியில் எத்தனை பேர் வந்து தலித்துகள் வந்து இருக்கிறாங்க. 50 வருடத்தினுடைய இந்த இடஒதுக்கீடுனால அவங்க எல்லாருமே உச்சாணி கொம்புக்கு போயிட்டாங்களா? இன்னைக்கு எல்லாரும் அவங்க பிராமணர்களை ஃபுல்லா ஒதுக்கி தள்ளிட்டு எல்லா இடத்தையும் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இன்னைக்கும் அவங்க வந்து இருந்த நிலையை விட கொஞ்சம் உயர்ந்திருக்கிறாங்களே தவிர அவங்க தங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை இன்னும் எந்த கம்யூனிட்டியும் பெறல. ஒடுக்கப்பட்ட சமூக மக்களாக இருக்கிற யாருமே பெறல. இன்னும் பல 100 வருட காலம் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை பயனை முழுமையாக அனுபவித்தால் மாத்திரம்தான் அவர்கள் அந்த நிலையை வந்து எட்ட முடியும். நீங்க இப்ப கவலைப்படுவதெல்லாம் இப்ப யாரை பத்தினா, நீங்க மோடி அரசு கவலைப்படுவதெல்லாம் 5% பின்தங்கி இருக்கலாம். 95% பேர் அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. இந்த 2%ஐயும் 5% வைத்து இப்போது இந்த 10% இடஒதுக்கீடு என்பது கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாங்க கேட்பது என்னன்னு சொன்னா, பல சமூகத்துல இன்னும் 50% பேர் பின்னாடி இருக்கிறாங்க, இன்னும் 75% பேர் பின்னாடி இருக்கிறாங்க.
சச்சார் கமிஷனும் மிஸ்ரா கமிஷனும் சொல்லுகிற இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகத்தை விட கடைநிலையில் இருக்கிறாங்க. 70% முன்னாடி இருக்கிறாங்க, 90% முன்னாடி இருக்கிறாங்க. அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒரு சமூகத்தில் இருக்கிற 2% பேரோ அல்லது சில பேர், அது இயற்கை, எல்லா சமூகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து பின்தங்கி இருப்பது வந்து யதார்த்தமானது. அவங்களுடைய சதவீதம் என்ன நம்ம கேட்பதெல்லாம் இந்த அரசாங்கம் சொல்லட்டும். உயர் வகுப்பை சார்ந்தவர்களில் 50% பேரு அவங்க பின்தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லட்டும் பார்ப்போம். அப்படி இல்ல, அதுக்காக வேண்டி எல்லாம் 100% பேர் முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல. சில விதிவிலக்குகள், சில தனிநபர்கள் இருக்கலாம். அந்த தனிநபர்களை வைத்து முடிவு செய்வதல்ல இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூகத்தை வைத்து முடிவு செய்வது. சரி சார், ஏழைகளுக்கு கல்வி வேண்டும் அப்படின்னு சொன்னா எல்லா குழந்தைக்கும் கல்வி வேண்டும் என்பதுதான் தீர்வு. அதுக்கு தான் கோத்தாரி கமிஷன் 1966 பொதுப்பள்ளி முறைமையை பரிந்துரைத்தது. 1968 கல்வி கொள்கையில பொதுப்பள்ளி முறை, காமன் ஸ்கூல் சிஸ்டம் சொல்லப்பட்டது. ஆனா 86 கல்வி கொள்கையில அது இல்ல. இப்ப 2016 சம் இன்புட் டாக்குமெண்ட்ஸ்ல அது சுத்தமாக இல்ல. அது மொத்தமாக வந்து தனியார் கிட்ட கொடுக்கக்கூடிய அனைத்து கூறுகளும் அதுல வந்து இருக்கு. இன்னைக்கு முன்னேறிய நாடுகள்ல சமூக பொருளாதார முன்னேற்றத்தின் அடிப்படையே என்னன்னு கேட்டா, அரசு தன் பொறுப்பில் கட்டணமில்லா கட்டாய கல்வியை பொதுப்பள்ளி முறைமையில் தாய்மொழி வழியில் கொடுத்தாங்க என்பதுதான். உண்மையிலேயே ஏழைகளுக்கு, ஏழைகள் என்று எந்த குழந்தையும் சொல்லாம எல்லா குழந்தைக்கும் கல்வி வேண்டும் அப்படின்னு சொன்னா, தொடக்க கல்வியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் அரசு தன் பொறுப்பில் கொடுப்பதுதான் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது. இன்றைக்கு கூட ஆர்டிகல் 42 இருக்கு, ரைட் டு எஜுகேஷன் இருக்கு, எக்கனாமிக் கெபாசிட்டி, அரசுடைய பொருளாதார நிலை உயர உயர அரசு தான் கொடுக்கணும். எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் அரசு தன் பொறுப்பில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர, இந்த பொருளாதாரத்தில் 10% இடஒதுக்கீடு என்று சொல்வது அனைவரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடு. சரி, ஆனா சார் இப்ப எந்த சலுகையும் எந்த இடஒதுக்கீடு பலனையும் அடையாத ஒரு முன்னேறிய வகுப்பினர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இது நம்ம குழந்தைக்காச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பொலிட்டிக்கலா பிஜேபி பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இல்ல. பல்கலைக்கழகம் இருக்கும் போது தானே, பல்கலைக்கழகத்துல அரசினுடைய செலவுல உங்களுக்கு வந்து கோர்ஸ் இருக்கும் போது தானே, இருக்கிற அரசு கல்லூரியிலேயே நீங்க வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் வச்சுட்டு இனிமேல அரசு பல்கலைக்கழகமே திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடஒதுக்கீடு எங்க போய் கேட்பாங்க? சரி, உரிமை என்பது அரசிடம் தான் பெற முடியுமே தவிர தனியாரிடம் பெற முடியாது. சரி, இது தெரிந்தே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்த 10% ஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்காங்களா சார்? நான் ஆரம்பத்துல என்னோட தெளிவா சொல்ல மாட்டேன் சார். நான் ஆரம்பத்துல நீங்க ஒரு தடவை சொல்லணும்னு தான் திருப்பி சொன்னதே சொல்றதுல அர்த்தமே இல்ல. இது வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட தான் இதை செஞ்சிருக்காங்க. ஆனா இது வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்றால் நிச்சயமாக திரு மோடி அவர்களுடைய அந்த செயல்பாடு என்பது பாராட்டிற்கு உரியது. அதே சமயத்துல இது லீகலி டெனபிளான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல். பிகாஸ் 50% மேல போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% கூட அது சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ ரெவ்யூ நீங்க ஷெட்யூல் 9ல போட்டதுனால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. ஆனா அதை நான் பேசவே இல்லை. ஆனால் இது வந்து நிச்சயமாக சாதாரண ரொம்ப ஏழ்மைப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதுல 10% தான் கொடுக்குறாங்க. அதுல 10 சேர்த்தி கொடுங்க அப்படிங்கிறீங்களா? இல்ல, நான் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. இருக்க 10% நீங்க வந்து அந்த 50% யாரும் அஃபெக்ட் பண்ண போறதில்ல, 69 யாரும் அஃபெக்ட் பண்ண போறதில்ல. 10% எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு கொடுக்கறதுனால கொடுப்பீங்க சார். எதுல இருந்து கொடுப்பீங்கன்னு? எதுல இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? அந்த 10 எங்க இருந்து தான் கொடுப்பீங்க சார்? எந்த சார் 10 என்னன்னா ஒன்னு படிப்புக்கு அவங்களுக்கு இடம் கிடைக்க போறது. இப்ப நான் 198 மார்க் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பலமுறை சொல்லியிருக்காரு இனிமேல பிரைவேட் தான், இனிமேல சாரே சொல்லியிருக்காரு. சார் நானே இந்த கவர்மெண்ட் எல்லாத்தையும் பிரைவேட் கிட்ட நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றத உட்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் நன்றாகவே புரிந்து கொள்வார்கள். நான் இவரோட பேசும்போது நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த பிரைவேடைசேஷன் என்பது தவறானதுங்கிறத பல முறை நானே சொல்லியிருக்கேன். அது அவர் ஒத்துப்பார்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு எகென்ஸ்டாவே பேசல. ஒரு விஷயம் சொல்றேன் சார், இந்த திருப்பி இந்த டிஸ்கஷனை வேற மாதிரி கொண்டு போறாங்க. 50%, 69% அது அப்படியே தான் இருக்கு. 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா அதுல கிடைச்சா கிடைக்க எவ்வளவு பலன் பெறுகிறாள் என்பதை பார்ப்போம். அது மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல கிடைச்சதுன்னா ரைட். ஆனா இப்ப ஆஸ் ஆஃப் டுடே இன்னைக்கு 4 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு, அதையே ஃபில்அப் பண்ணல. இருந்த வேலையும் போச்சுங்கிறது ஒரு உள்ள போச்சு நொல்லகண்ணான்னு ஆயிடுது. 1 கோடி 10 லட்சம் போன வருஷம். நானா என்ன ராமசுவரனை வேணுனே ஏதாவது எகன்ஸ்டா பேசுறான்னு யாரா பண்ணிட்டு இருக்கலாம். சிஎம்ஐ டேட்டாவை தான் நான் பேசுறேன். சரி சரி.
அதனால இது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் நாளைக்கு இந்த சட்டமானது செல்லுபடியாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் மோடி. டெஃபினட்டா பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருங்கிற சந்தேகமே இல்லை. முடிக்க போறோம் இல்லை ஒன்றும் இல்லை. 2016 மே மாதம் குஜராத்தினுடைய முதலமைச்சர் ஆனந்திபென் பட்டேல் ரொம்ப தெளிவாக இந்த 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும்னு சொல்லும்போது அது வழக்கு நடந்து உயர்நீதிமன்றம், குஜராத் உயர்நீதிமன்றம் அது கடுமையை எச்சரித்து வான் பண்ணியிருக்கு. இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவங்க ஆனா மேல்முறையீடு இப்ப போயிருக்கிறாங்க. மேல்முறையீடு நிலுவையில் இருக்குது. இது அரசியல் சாசன சட்டத்துக்கே எதிரானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது, மோடி அவர்களுக்கும் தெரிஞ்சதுதான். அதனால இவங்க முழுக்க முழுக்க இந்த சமூக நீதி கோட்பாட்டை, சமூக நீதி மையத்தை உடைச்சிட்டு பொருளாதார ரீதியாக கொண்டு வரது அப்படிங்கிறது மீண்டும் சனாதனத்தை வலியுறுத்துவது, சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, வர்ணாசிரமத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசு முயற்சி செய்தே தவிர இது முற்றிலும், ஏன்னா இவங்களுக்கு இடஒதுக்கீடு மீது எந்த அக்கறையும் இல்லை. ஏன் அப்படின்னா 89ல் விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தும் போது ரத யாத்திரைங்கிற பேர் ரத யாத்திரை நடத்தி மிக மோசமா கலவரத்தை உருவாக்கி, ஏபிவிபி மூலமா வடக்கு முழுக்க மிக மோசமா கலவரத்தை உருவாக்கிய சங் பரிவார கும்பல் பிஜேபி சேர்ந்தவர்கள் தான் ஒழிய இடஒதுக்கீட்டுக்கு அக்கறை உள்ளவங்க இல்லை. எந்த இடத்துல இடஒதுக்கீடு சம்பந்தமான அக்கறை முழுக்க முழுக்க வன்முறை கட்டவிழ்த்து விடுறாங்க. இடஒதுக்கீடுங்கிற பேர்ல மக்களுக்கு எதிரான சாதாரண சொல்றது அப்படிங்கிறது மோடி முழுக்க நாடக அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது இதை வெறும் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சட்டத்தை வெறும் தேர்தல் ஆதாயங்கிற நிலையில மாத்திரமே நம்ம பார்த்துட்டு போறது சரியா இருக்காது. அதை தாண்டி இது ஒரு சமூக நீதி கொள்கையின் பால் தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதல் என்பதை மீண்டும் ஒருவரை நான் நினைச்சேன். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இது அதே போல எந்த ஜனநாயக ரீதியான விவாதமும் இல்லாமல், எந்த ஆய்வும் இல்லாமல், எந்த கமிஷனும் இல்லாமல் ஏற்கனவே தொடர்ச்சியாக ஜனநாயகத்தினுடைய நெறிமுறைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசு மீண்டும் ஒரு முறை எந்த விவாதமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டத்தின் மீது இப்போது கை வைத்திருக்கிறது. இது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு நல்லதில்லை. ஜனநாயக ரீதியா இதை நியாயப்படுத்தி நம்ம விவாதத்தை நடத்தி இருக்கணும் சார். ஆனா இது ஒருதலை பட்சமா போனது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பார்ப்பவர்களுக்கு ஏற்படலாம். பாரதிய ஜனதா கட்சி அவங்க வரல. சரி பிஜேபி சார்பா நாம வாங்கன்ட்டு இந்த விவாதத்திற்கு கூப்பிட்டோம், அவங்க வரல. அது மாத்திரமே. ஒருவேளை இது ஒருதலை பட்சமா போயிருந்ததுன்னா காரணம் சத்தியம் தொலைக்காட்சி எந்த வகையிலும் காரணம் கிடையாது. நேயர்கள் சார்பாக, நிர்வாகம் சார்பாக 4 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. நேயர்களே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.